அனுஷியா. நான் ஒரு ஜாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி அனுஷியா. என் ஹஸ்பண்ட் பேரு சுபாஷ். அவர் ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் ஒரு தலித் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க நானு. நான் 2020 நான் என்னோட பட்டப்படிப்பு நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு, நான் திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில தான் நான் ஒர்க் போயிருந்தேன். ஒரு குவாலிட்டி இன்சார்ஜா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க எனக்கு ஒரு 3 வருஷமா நான் அங்க தான் திருப்பூர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் பக்கத்து வீடு, சுபாஷோட பேரண்ட்ஸ் வீடு எல்லாமே பக்கத்து வீடு. பக்கத்து வீடு மூலியமா தான் எனக்கு சுபாஷ் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற மூலியமா தான் எனக்கு தெரியும் சுபாஷ் எனக்கு. நாங்க ஒரு வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க ஊருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அவங்க ஃபேமிலி நாங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். இருக்கிறப்போ அவங்க ஊருக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போறப்ப அவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன சுபாஷ் மேரேஜ் பண்ணி போற பொண்ணா அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இது அவங்க சுபாஷோட வீட்டுக்கெல்லாம் தெரியும். ஆனா அவங்க ஜாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட யாரும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சுபாஷோட பேரண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சுபாஷுமே பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா சுபாஷ் என்கிட்ட பேசாமலாம் இல்லை. என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட எங்க வீட்டில் எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி சுபாஷுங்கிற பையனை நான் லவ் பண்றேன். எனக்கு நீங்க மேரேஜ் பண்ணி வைங்க. நல்ல பையன் தான். இது மாதிரி திருப்பத்தூர்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்புறம் எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் நம்ம பேசணும் அப்படிலாம் சொல்றப்ப அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எங்க எங்க வீட்டில் எங்க அப்பா எங்க மாமா எல்லாம் பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ எங்க பையனை நீங்க விட்டுருங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு நீங்க வேற யாராவது மேரேஜ் பண்ணி வைங்க. அதை மீறி நீங்க மேரேஜ் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பொண்ணோட உயிருக்கு நீங்க எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் ஸ்ட்ரைட்டா எங்க வில்லேஜுக்கே வந்துட்டாங்க. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் தான், கொல்லாபுரங்கிற வில்லேஜ் தான் நான். அங்கேயே இது மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துனாலும் பரவாயில்ல, எனக்கு அனுஷியா வேணும், நீங்கள் அனுஷியா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நானும் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமாக இருந்ததுனால எங்கள் வீட்லேயும் இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஒரு 3 டேஸ் மார்ச் 27, 2023 அன்னைக்கு தான் என்னோட திருமண நாள். பண்ணிட்டு ஒரு 3 டேஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் திருப்பத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அவர் ஒரு 10 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே திருப்பத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நான் வீட்டில் இருந்தேன். நாங்கள் அவங்க வீட்டில் இல்லை, நாங்கள் தனியாக ஒரு வாடகை எடுத்து தான் நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து நாங்கள் அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அவங்க பாட்டி ஏப்ரல் 14ஆம் தேதி 2023 அன்னைக்கு அவங்க கால் பண்ணுறாங்க எனக்கு. இது மாதிரி வாங்க, நீங்கள் உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வேணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு வர வச்சாங்க. நாங்களும் சரி நான் எங்கள் வீட்டில் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக தான் இருந்தேன். அவரும் அவங்க வீட்டில் அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஒரு ஈவினிங் 14ஆம் தேதி 6 மணிக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க பொட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்து வர வச்சுட்டு அதுக்கப்புறம் விருந்துக்கும் ரெடி பண்ணாங்க அந்த பாட்டி. சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தான் அவரு வராரு, வண்டியில் வராரு. வண்டியில் வந்துட்டதுக்கப்புறம் எங்ககிட்ட நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க எது அப்படிலாம் ஒன்றுமே கேட்கவே இல்லை. சைலண்ட்டாக நார்மலாகவே இருந்தார். சரி சண்டை எதுவும் போடலை, அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்களும் 2 பேருமே வீட்டில் இருக்கிறோம். அவர் அப்பயே எங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் அந்த இடத்துல கூட நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம். சைலண்ட்டாக படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 1 மணி 2 மணி போல் இருக்கும். அவங்க உள்ளே படுத்துட்டாங்க. சரி வெளில குளிர டைமு அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் உள்ளே படுத்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் எதுவும் கேட்கல. ஒரு விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு தான் அவர் சுபாஷ் கத்துற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. தலையில் சுத்தியால ஒரே அடி. சுத்தியால அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. கான்சன்ட்ரேஷனே சுத்தமாக இல்லாத ஒரு இதில் அவரால் ஏந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் அந்த கத்துற சவுண்டை கேட்டு நான் ஏந்திரிச்சு பார்த்தா இவர் வா போயிடலாம் சுபாஷ், நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னை அந்த அருவாளால் தலை ஃபுல்லாக வெட்டு. அதுக்கப்புறம் உடனே அந்த பாட்டி தடுக்கிறாங்க. அந்த பாட்டி தடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கதவு லாக் பண்ணிட்டு தான் எங்களை வெட்டுறாரு. ஆனால் நாங்கள் லாக் பண்ணவே இல்லை. அவரும் எங்களை லாக் பண்ணி வச்சுட்டு தான் எங்களை வெட்டினாரு. ஓப்பன் பண்ணி வெளில வர்றதுக்குள்ளே முடியை பிடிச்சி இழுத்து
இது மாதிரிலாம் வந்து உனக்கெல்லாம் வந்து என் ஜாதி பையன் கேட்குதா அப்படிலாம் என்னை கேட்டு கொடூரமா ரொம்ப என்னோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே ரொம்ப பல வெட்டுகளை நான் வாங்கி ரொம்ப மொத்தமாக 27 வெட்டு 27 வெட்டு நான் வாங்கியிருக்கிறேன். அவர் வெட்டிட்டு நான் உயிரோட இல்லை, நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு சுபாஷ் அவங்க வெட்டுறாங்க. எனக்கு அந்த சவுண்டுலாம் வெளில தான் இருக்கிறேன், கேட்குது, எனக்கு நல்லா கேட்குது. அப்படியே படுத்துட்டேன், என்னால் ஏந்திரிக்க முடியல, அப்படியே படுத்துட்டேன். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து வெட்டிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போயிட்டாரு. போனவர் மறுபடியும் வந்து எனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு மூச்செல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஏந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி அங்கேயே கடந்து ஏன்னா மறுபடியும் வந்து என்னை வெட்டுவாங்கிற ஒரு பயத்தில் நான் அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே ஏந்திரிச்சு பார்த்தா அவங்க 2 பேருமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. நம்ம அங்கேயே அழுதேன். எனக்கு யாரு தெரியும், நான் என்ன பண்ணுறது, எங்கே போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் என்னோட ஒரு வைராக்கியம், இவர் தான் குற்றவாளி, இதை நம்ம அம்மா கிட்ட நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம, ஏன்னா என் கையெல்லாம் அவ்வளோ ஒரு மோசமான 2ஆவே போயிடுச்சு என்னோட கையெல்லாம். சட்டையை எடுத்து நான் சுற்றிக்கிட்டு சுபாஷோட சட்டையை எடுத்து சுற்றிக்கிட்டு எங்கே போகணும், அவர் போன வழியிலே போனோம், மறுபடியும் வந்து வெட்டிடுவாங்க ஒரு பயத்தில் அதுக்கு ஆப்போசிட் வழியில் போயிட்டேன். போனெல்லாம் ஒரு சுடுகாடு தான் பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே போய் பதுங்கி இருந்து ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு அண்ணங்கிட்ட ஸ்கூட்டியில் வந்தாங்க. அந்த அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் உடனே ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் உடனே அந்த வீட்டு வழியாக தான் ஆம்புலன்ஸ் போகணும். அந்த இடத்துல நிப்பாட்டி அவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அவங்க 2 பேரும் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண்ணில் தண்ணி ஊற்றுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நான் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நானும் போயிடுவேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் உடனே என்னை பக்கத்தில் ஊத்தங்கரை ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் உடனே அங்கேருந்து உள்ளவங்க சஜி, போலீஸு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து என்கிட்ட மரண வாக்குமூலியம் வாங்கினாங்க. மரண வாக்குமூலியம் வாங்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப பிளட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மரண வாக்குமூலியம்லாம் வாங்கினதுக்கப்புறம் கிருஷ்ணகிரிக்கு என்னை அனுப்புனாங்க. அங்கே சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் தான் நாங்கள் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து பிளட் ஏற்றுறாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, இது மட்டும் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தருமபுரிக்கு என் தம்பியும் எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு வராங்க எங்கள் அம்மாவும் என் தம்பி வந்து சைன் போட்டு வாங்கிட்டு என்ன கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் அந்த ஒரு கண்டிஷனில் நான் எப்படி இருந்தேன்னா, எல்லாரும் எப்படி எந்த கண்டிஷனில் இருப்பாங்களோ அதே மாதிரி ஃபுல் கட்டில் நான் வந்து அப்படி தான் நான் இருந்தேன். என் ஃபேஸ் என் கண்ணு மட்டும் தான் தெரியும். மற்றபடி எல்லாமே நான் அதே ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தருமபுரிக்கு வந்து 9 மணிக்கு போகிறோம். அங்கே போய் சிகிச்சைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி எங்களால் பண்ண முடியாது, இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் சேலத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. திருப்பி நாங்கள் சேலத்துக்கு அந்த 9 மணிக்கு எங்களை உடனே ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு உடனே என்னை கூட்டு போகிறாங்க. திருப்பி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க தருமபுரிக்கு. என் கூட எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சை மறுபடியும் பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேலம் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு போனோம். 12 மணிக்கு போனதுக்கப்புறம் காலை தான் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அப்பயும் ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஆகாரம் எதுவும் கொடுக்காதீங்க, காலையில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னை அங்கேயே உள்ள அவசர சிகிச்சை அங்கே தான் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிறப்போ என் கூட எங்கள் அம்மா, என் தம்பி அவங்க தான் என் கூட இருந்தாங்க. என் சித்தி, எங்கள் அத்தைங்க அவங்க தான் இருந்தாங்க. மற்றவங்க யாருமே என் கூட இல்லை. அப்புறம் டாக்டர் தேன்மொழி மேடம் தான் வந்து என்கிட்ட அவங்களும் இருந்தாங்க. இன்னொருத்தவங்க தங்க கார்த்திகாங்கிறவங்க வந்து என்கிட்ட நிறைய மறுபடியும் மரண வாக்குமூலியம் வாங்கினாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஊத்தங்கரையில் சொன்னோமோ அதுதான் இங்கே நான் இவங்ககிட்ட சொன்னேன். இது மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஒரு 9 மணிக்கு கூப்பிட்டு போனாங்க. அன்னைக்கு 16ஆம் தேதி 16/4/2024 அன்னைக்கு அறுவை சிகிச்சைக்கு வந்து என்னை அன்னைக்கு 9 மணிக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங் ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. உண்மையே என் கை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லா ஹாஸ்பிட்டலுமே என் கை இருக்காது, கையெல்லாம் காப்பாற்ற முடியாது, அழுகிருச்சு, ரத்த ஓட்டம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. நான் சுபாஷே இல்லை, கை இல்லைன்னா என்ன அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு எதுவுமே தோணவே இல்லை, அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அறுவை சிகிச்சைலாம் பண்ணி நான் அங்கே உள்ள ஐசியூவில் தான் நான் இருந்தேன். ஐசியூவில் வந்து எனக்கு இது மாதிரி டாக்டர் தேன்மொழி சொன்னாங்க, இது மாதிரி உன் கையை காப்பாற்றிட்டோம் அப்படிலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல், வீடு இது மாதிரி தான் இருந்து எனக்கு நிறைய சிகிச்சைலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 சிகிச்சை பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு 7 ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு
கேஸ் ட்ரையலுக்கு வருது. அப்போதான் எனக்கு வந்து கேஸ பத்தி ஒண்ணுமே தெரியாது. எப்படி என்ன பண்ணணும்? யார்ட்ட பார்க்கணும்? அப்படின்லாம் நெறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்டோம். ஆனா யாரும் வந்து பண்ணல. அதுக்கப்புறம் என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து மோகனா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் உள்ளவங்க வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்காங்க. ஃபேஸ் கட்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இவங்க தான் அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது. வந்து பார்த்துருக்கிறப்ப என் தம்பிகிட்ட நம்பர் குடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த உதவினாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட திருப்பி எனக்கு கிருஷ்ணகிரிலேருந்து எனக்கு போலீஸ் கால் பண்றாங்க. இது மாரி நாளைக்கு வந்து அவங்கள பெயில்ல எடுக்குறாங்கம்மா. நீங்க வரணும் அப்படின்னாங்க. எனக்கு என் தம்பி, எங்க அம்மா விட்டா எனக்கு வேற யாருமே தெரியாது. யார் கூட்டு போணும்? எப்படி கேஸ் நடத்துவேன்? எப்படின்னு எனக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டீஸ் ஃபுல்லாம எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் மோகனா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் உள்ள மோகனாவை நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து இருமா நான் உங்களுக்கு வந்து சாமுவேல் ராஜ் நம்பர் தரேன். நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நான் அவங்கள காண்டாக்ட் பண்றப்போ ஒரு எனக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் குடுமா, உனக்கு நான் எல்லாமே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, ஒரு விடியற்காலை 4 மணிக்கு 4 மணிக்கு வந்து என் வீட்ல கார் நிக்குது. நாங்க எல்லாருமே நானு, எங்க அம்மா, என் தம்பி, அப்புறம் தோழர்கள். நாங்க தான் என் கூட வந்து வந்தாங்க. அங்க உள்ள கிருஷ்ணகிரியில வந்து கோர்ட்ல எனக்கு நெறைய தோழர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையாவே ஒரு பயத்தோட போனேன். மறுபடியும் வந்து என்ன வெட்டிடுவாங்களா? ஒரு பயம். ஏன்னா அந்த பயம் எனக்கு இன்னமும் இருக்குது. நெறையா பயத்தோட தான் நான் கோர்ட்டுக்குலாம் போனேன். கோர்ட்டுக்கு போனாலே எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன் நானு. அப்படி ஒரு பயத்தோட இருந்தேன். அப்ப எனக்கு கேஸ் வந்து இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கூட தெரியாது. அங்க உள்ள அ இது அட்வொகேட்ஸ் தான் வந்து எனக்கு நெறைய அங்க உள்ள அட்வொகேட்ஸ் தான் எனக்கு நெறையா வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி சொல்லணும்? உண்மையாவே நீ என்ன நடந்துச்சோ அத சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவரே போயிட்டாரு. தீர்ப்புலாம் வருமா? அப்படிலாம் நான் வந்து திருப்பி எனக்கு அதுக்கப்புறம் நான் என்னைக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட நான் வந்து ஹெல்ப் கேட்டேனோ, நான் தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் நான் அவங்க கூட தொடர்ந்து நான் எல்லா ரொம்ப நான் அவங்க தொடர்ந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு 2 அறுவை சிகிச்சைக்கு தோழர்கள் தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து தோழர்கள் தான் நெறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7, 8, 9 3 சர்ஜரியுமே எனக்கு அவங்க மூலியமா தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் எங்கேயாவது திருப்பி அவங்க என்ட்ட வந்து கேட்டாங்க. "ஆ உனக்கு நீ வாழணும். எனக்கு டாக்டர் சப்போர்ட் இல்லாம தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் உள்ளவங்க அனைத்து சப்போர்ட்டும் எனக்கு இருந்துச்சு. நீ படிக்கணும். உனக்கு என்ன ஆசை இருக்கு? நீ வந்து உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா, நாங்க பண்றோம்." அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு. நான் ஏன் அத சூஸ் பண்ணுனேன் அப்டின்னா, ஆ நான் பாதிக்கப்பட்டுட்டேன். இது மாரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்மளால ஒரு சின்னதா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மூலியமாவது நம்ம கண்டிப்பா அது மாரி நடத்தலாம் அப்டின்னு தான் நான் வந்து படிக்கணும். நான் பிஎட் படிக்கணும் அப்டின்னு நான் வந்து தோழர்கள்ட்ட நான் சொன்னேன். அவங்க மூலியமா சொன்னதுக்கு அப்புறம் என்ன வந்து டாக்டர்ஸ் இவங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னிலையில் உள்ளவங்க எல்லாருமே என்ன படிக்க வச்சாங்க. பிஎட் 2 வருஷமா நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன். படிச்சு முடிச்சு நான் ஒரு 2 வாரம் தான் இப்ப சென்னைக்கு வந்து நான் இருந்தேன். சென்னைக்கு வந்து இருந்து, இன்னைக்கு இந்த 2 வாரத்துல எனக்கு தீர்ப்பும் நல்லபடியா வந்துருச்சு. நான் ஒரு பயத்தோட தான் இருந்தேன். தீர்ப்பு எப்படி வரும்? அப்பலாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நல்ல பாதுகாப்பு குடுத்து, அ உண்மையாவே சிபிஎம் கட்சி இல்லன்னா, இந்த இடத்துல எனக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இல்லன்னா, எனக்கு என்னோட தீர்ப்பு எப்படி வரும்? அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு கவர்ன்மெண்ட் அட்வொகேட் ரமேஷ் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. எல்லாருமே நல்ல தீர்ப்பு. அவங்களுக்கு நான் உண்மையே தண்டனை அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஒரு 5 வருஷம் அப்படிதான் கிடைக்கும். அப்படிலாம் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவருக்கு எப்படியாவது தண்டனை கிடைச்சிடணும். நான் நெறைய பாதிக்கப்பட்டேன். எனக்கு லைஃப்ல எனக்கு சுபாஷ விட்டா வேற எதுவுமே இல்ல. சுபாஷ் மட்டும் தான். ஏதோ ஒரு இடத்துலேருந்து எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிலாம் நினைச்சுட்டு தான் நான் இருந்தேன். உண்மையாவே 3 ஆயுள் தண்டனை, 10 வருடம் கடுங்கால தண்டனை அப்படிங்கிற அப்பலாம் எனக்கு ரொம்பவே அது எப்படின்னு கூட எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாவே இந்த இடத்துல சுபாஷ் என்னோட ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது எனக்கான மட்டும் வெற்றி இல்ல. எல்லாரும் எத்தனையோ பேரு என்ன மாரி பாதிக்கப்பட்டு, ஜாதி ஆணவ படுகொலையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வெற்றியும் தான். ஆ நம்ம தோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம
நெறைய ஜாதி மறுப்பு திருமணம்லாம் பண்றாங்க இல்லைங்களா? ஆ எனக்கு உண்மையாவே நான் அது மாரிலாம் இவங்கள கான்டாக்ட் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ! சுபாஷும் நானும் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்திருப்போமோ! அப்டிலாம் நான் நெனச்சுலாம் இருந்திருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு இல்ல. இது ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலைகள ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னிலையில் உள்ளவங்களும், சிபிஎம் உள்ளவங்களும் இத நடத்தி வராங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்ல. நெறைய பேரு இவங்க சப்போர்ட்டோட இருக்காங்க. ஆ அவங்களுக்கு இன்னும் இது மாரிலாம் வாய்ப்புகள் நெறைய குடுக்கணும். ஆ உண்மையாவே ஜாதி வெறியில உள்ளவங்க எல்லாருக்கும் என்னோட தீர்ப்பு தான் ஒரு பதிலடி. ஒரு தலித் பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு நீதின்னு அப்ப நான் நெனச்சு ரொம்ப பெருமையா தான் நெனைக்கிறேன் நானு. ஜாதிக்காக எவ்ளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாதி வந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எதுலயுமே ஜாதி இல்லவே இல்ல. அ அதான் எனக்கு என் உடம்புல எத்தனையோ பேர் பிளட்லாம் போயிட்டு இருக்குது. அவங்கலாம் எந்த ஜாதியோட பிளட்ன்னு கூட தெரியாது. அவங்க இந்த ஜாதி எதிர்ப்பு தெரிவிக்கிற அனைத்து பேருக்குமே நான் சொல்றேன். கண்டிப்பா அதுக்கான ஒரு போராட்டத்த நான் இன்னும் அவங்களோட நான் நெறையா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடையும், சிபிஎம்யோடையும் நான் போராடுவேன். எனக்கு கிடைச்ச தீர்ப்பு மாரி மற்ற ஜாதி ஆணவ படுகொலைக்கும் தீர்ப்பு கிடைக்கணும். அதுக்கான என்னோட போராட்டம் தொடர்ந்து பயன்படும். ஜாதி மறுப்பு திருமணத்தை கொண்டாடுவோம்.